கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, வணக்க மாதத்தின் 13ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியாள் உலக மீட்பின் வருகைக்காக காத்திருந்ததை குறித்து தியானிக்க இருக்கிறோம். 4000 வருடங்களாக அரசர்கள், நீதி தலைவர்கள், நீதிமான்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். பல இறைவாக்கினர்கள் ஆண்டவருடைய வருகை குறித்து இறைவாக்குரைத்தார்கள். அன்னை மரியாளும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார். இந்த உலகத்தை மீட்க தன் மகன் ஒரு கதிரவனைப் போல தோன்றி நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் என்று காத்து கொண்டிருந்தார். நாமும் அன்றாடம் ஜெபிக்கின்ற கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் கூட உமது அரசு வருக என்று ஜெபிக்கிறோம். ஆனால் அதன் உண்மையான பொருளை உணர்ந்து ஜெபிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் ஆண்டவருடைய வருகைக்காக தன்னையே தயார் செய்து கொண்டிருந்தார். இறைவனுடைய சிறப்பு அருளால் மாசின்று பிறந்தாலும், பாவக்கரை அணுகாமல் பிறந்திருந்தாலும், இறைவனுடைய அருள் நிறைவாக கிடைக்கப் பெற அவர் பல நற்செயல்களை செய்தார். அந்த நற்செயல்களால் இறைவன் அவரை பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்துகிறார். நாமும் இந்த வணக்க மாதத்திலே அன்னை மரியாளை சிறப்பாக நினைவு கூறுகின்ற இந்த நாட்களிலே நாமும் பல நற்செயல்களை செய்து பேறு பெற்ற நிலையை அடைய முயல வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்து இயேசு தனக்கு அளித்த பேற்றினை குறித்து பூரிப்படைந்து கொண்டிருந்தார் அன்னை மரியாள். எவ்வாறு 9 மாதங்களாக தன் மகனை வயிற்றிலே சுமந்தபோது மன ரீதியாக, உடல் ரீதியாக, சமுதாய ரீதியாக பல துன்பங்களை அனுபவித்தாலும் அத்தனையுமே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் அன்னை மரியாள். ஏன்? இந்த உலக செல்வங்களை விட மேலான செல்வமாக தன் மகனை கருதியதால். நாமும் அன்றாடம் திருப்பலிக்கு செல்கிறோம், நற்கரனிலே ஆண்டவரை வழிபடுகிறோம். இந்த உலக செல்வத்தை விட மேலான செல்வமாக நாம் நம் ஆண்டவரை கருத முடிகிறதா? அப்படி நாம் நினைத்து வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஜெபம். மீட்பரின் மகிமை நிறை அன்னையே, எங்களுக்கு அன்னையாகவும் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருக்க திருவுளம் கொண்ட மாதாவே, நீர் எங்கள் மீட்பரின் தாயாக இருப்பதால் அவர் ஒரு காலம் உமது பரிந்துரையை எங்களுக்காக நீர் அவரிடம் எடுத்துரைக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணிக்க மாட்டார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்கள் மீது மிகுந்த அன்பும் இரக்கமும் கொண்டவராக விளங்குகிறீர். மிகவும் இரக்கம் கொண்ட அன்னையே, நாங்கள் செய்த பாவத்தை எண்ணி அதற்காக மனம் வருந்தி கண்ணீரோடு உம் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்கள் நிலை கண்டு எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் கட்டுகள் அவிழ்க்கப்படவும், எங்களது அனைத்து தீய நாட்டங்கள், தீய குணங்கள் எங்களை விட்டு அகலவும், எங்களுக்காக இறைவனை மன்றாடி எங்களுக்கு தேவையான அருளை பெற்றுத்தாரும். இதனால் நாங்கள் உம்மோடும் மூவொரு இறைவனின் பிரசன்னத்திலும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்க அருள் தாரும். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். அன்னை மரியாளை குறித்து 53 மணி ஜெபமாலை ஜெபிப்போம். பிரியமானவர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீமை பாவம். பாவம் செய்ய தூண்டுவது அழகை. இதற்கு இறைவனும் விதிவிலக்கல்ல. நம்பிக்கையாளர்கள் பாவம் என்ற ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஒரு விதமான பயம், இறைவன் நம்மை தண்டித்து விடுவாரோ என்று கலகுகின்ற பொழுது, நாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுகின்ற பொழுது இத்தகைய துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக புனித பிரான்சிஸ் சலேசனுடைய வாழ்க்கையை நாம் காணலாம். இவர் பாரிஸ் நகரிலே இயேசு சபை குருமடத்தில் பயின்று கொண்டிருக்கின்ற பொழுது அழகியால் சோதிக்கப்படுகிறார். இந்த சோதனை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அவருக்கு மனவேதனையை கொடுக்கிறது. இதனால் கடவுள் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு நிலையை கூட அவரால் சிந்தித்து பார்க்க முடிகிறது. சரியாக ஜெபிக்க முடியவில்லை, திருவிவிலியத்தை வாசிக்க முடியவில்லை, திருவழிபாட்டில் முழுமையாக பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல். அப்பொழுது அழகினுடைய சோதனை அவருக்கு
அதிகமாக கிடைக்க பெற்று சொல்லுகிறது, நீ முயன்றாலும் உன்னால் விண்ணகத்துக்கு செல்ல முடியாது, நரகத்துக்குத்தான் செல்லுவாய் என்ற ஒரு குரல் கேட்டவுடன் அவர் இன்னும் அதிகமான மனவேதனைக்கு ஆளாகிறார். ஒருவேளை நான் நரகத்துக்கு சென்றால் இறைவனையே நிந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி மன ரீதியாக உடல் ரீதியாக அவர் துன்பங்கள் பட்டு மரண படுக்கைக்கு செல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிருந்து அருட்பணியாளர்கள் அவரிடம் சென்று கேட்கிறார்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் உனக்கு என்று கேட்கின்ற பொழுது அவர் வெளியே சொல்ல முடியாமல் மன குழம்பி விதும்பி அவர் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிறார். இப்படியாக 1 மாத காலமான இந்த துன்பம் ஒரு நாள் அவருக்கு அன்னை மரியாள் நினைவை கொடுக்கிறது. தான் ஒரு முறை அன்னை மரியாளுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய கற்பை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்ததை குறித்து சிந்தித்து பார்த்து உடல் தெம்பு பெற்று அன்னை மரியாளிடம் மீண்டுமாக செல்கிறார். அதே ஆலயத்திற்கு சென்று கண்ணீர் மல்க அன்னையிடம் வேண்டுகிறார். அதோடு மட்டுமல்ல, புனித பெர்னாந்து ஜெபித்த அதே ஜெபத்தை, மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபத்தை உருக்கத்துடன் ஜெபிக்கிறார். அந்த வேளையில் அவருக்கு ஒரு மன நிறைவு, ஒரு மன அமைதி கிடைக்கிறது. எனவே நாமும் நம்முடைய துன்ப வேளையில் அன்னை மரியாளை நாடி தேடி செல்கின்ற பொழுது அந்த துன்பத்துக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசி நமக்கு மன அமைதியை கொடுப்பவராக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்த மரியாளை போல, தன்னையே தயார் செய்த மரியாளை போல நாமும் எந்நாளும் இந்த அன்னையை சிந்தித்து அவர் வழியாக மன்றாடி நம்முடைய எல்லா வேதனைகளையும் போக்கி பேறு பெற்றவர்களாக வாழ இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.